ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடாய் மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். காளான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. அதுவும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கிரேவி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி. வாங்க அந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை இது போல் வதக்குனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்ததாக 2 தக்காளியை இது போல் அரைச்சிருக்கேன், அதையே சேர்த்துடலாம். தக்காளி ஊற்றி அந்த தக்காளியோட தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை வதக்கிடலாம். மசாலா இது போல் வதக்குனதுக்கப்புறமா நான் 2 பாக்கெட் காளான்னு இந்த போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கலந்ததுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம காளானில் வந்து தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க தேவையில்லை. அந்த 2 நிமிஷம் நம்ம வதக்குனாலே இந்த மாதிரி கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இதில் ஒரு குடமிளகாயை இது போல் க்யூப் சைஸில் வெட்டியிருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். அதே போல் வெங்காயத்தை வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காளான் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா காளான்லேயே நிறைய தண்ணி இருக்கும். அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கரெக்டாக அந்த முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான கடாய் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.